ஐயோ எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. எங்க தேடுவேன்? சேகரு, சேகரு. எவன்டா அவன்? நீயா? என்னடா சிங்கப்பூர்ல இருந்து சீலா வந்திருக்காரா? சீக்கிரம் வா. ஏதோ சீலாவில எப்போ மொமெண்ட்டுக்கு இந்த ஊரே அடிமையா. அப்படி என்ன இருக்கு? நல்லாதான் இருக்கு. கிட்ட போய் பாப்போம். ஐயோ நிக்கிறது கூட இடம் இல்லாம போச்சு. எப்படி பாக்குறது? ஷீலா அக்கா, அக்கா. ஐயோ ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதே. என்ன அழகு அக்கா. ஐ லவ் யூ. என்னடா பூஜா ஹெட்டே தம்மண்ணா. ஷீலு பேபி அழகுக்கு வருமாட்டா. நீ யாரு பேபி? நாங்க இருக்க வரைக்கும் உன்னை அசைச்சுக்க முடியாது. யார் அவ? எவ? தாழ் பண்ணா தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறதா சொல்றா. எது? சோ உங்க தொடர்பு எல்லை மீறி போயிட்டு இருக்கு. அது ரெக்கார்டட் வாய்ஸ்மா. ஓஹோ, ரெக்கார்ட் பண்ணி சோசியல் மீடியால போட போறீங்களா? எது? அடியே கீழ்கி நெட்வொர்க் இல்லாதனால அந்த வாய்ஸ் வந்திருக்குடி. நெட்வொர்க் இல்லையா? அதான பார்த்தேன். அக்கம் பக்கம் யாரும் இல்ல பூலோகம் வேணும்னு நீ ரிங் டோன் வைக்கும் போதே எனக்கு தெரியும். ஐயோ முடியலடா. என்ன வலி வலிக்குது பேபி. எங்கேயாவது ஓடி போயிடலாம். நம்ம விஷயம் வீட்டுல தெரிஞ்சு போச்சு. என் பொண்டாட்டி அடி பிச்சு எடுத்துட்டா. வா ஓடி போயிடலாம். நான் உன் பொண்டாட்டிய பாக்கணும். எத? பொண்டாட்டிய பாக்கணுமா? எதுக்கு? அவகிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன சொல்லுவேன்? நல்லா அடிவிலுகளை நல்லா அடிச்சு துவைச்சு அனுப்புனா. ஏங்க, நான் என்னோட பழைய காதல மறந்து உங்களோட புதிய வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆஹா அப்படி சொல்லுடி. ஆமாமா. ச்சே, இவனும் எஸ்கேப் ஆயிட்டா. இப்ப என்ன பண்றது? ஹலோ மல்லிகுட்டி, என்ன பண்ற? நம்ம ரெண்டாவது பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது என்ன பேபி, ரெண்டாவது குழந்தை? ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு பேரு யோசிக்கல? பேபி நீ தானே ஃபர்ஸ்ட் குழந்தை. சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன். பாய். இந்த ஃபீலிங்ஸும் நல்லாதான் இருக்கு. ஐயோ இவனுங்களுக்கு மத்தியில வாழ்றதுதான் கஷ்டம்னு பார்த்தா தூங்குறதும் கஷ்டமா இருக்கே. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே. அவ்வளவுதான், கேக் கட்டி முடிஞ்சது. எல்லாம் கிளம்புங்க. ப்ரோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் கேக். ஹாப்பி பர்த்டே. எந்த பணத்துக்கும் வேலை போகாதவங்கடா நாங்க. அன்புக்கு மட்டும் தானே அடிப்படையும். ரொம்ப பீத்தாதீங்கடா. 25 ரூபாய் பிஸ்கட்டை போட்டா வாலாடிட்டு போற பீத்த டாகுங்க தான்டா நீங்க. தலை நம்மள கலாய்க்கிறாங்க தலை. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. மச்சான் எப்படி இருக்க டேய்? ஆமா நான் அனுப்புற ரிலீஸ் எல்லாம் பாத்தியா இல்லையா? ரீல்ஸா? பார்த்தேன்டா. ஓஹோ சரி, அப்ப நான் அனுப்புன 7வது ரீல் என்னன்னு சொல்லு பாப்போம். என்னடா டெஸ்ட் எல்லாம் வைக்கிறீங்க? நம்பிக்கை தானடா வாழ்க்கை. பார்த்தேன்னு சொன்னா நம்பிட்டு போங்களேண்டா. ஒவ்வொரு நிமிஷத்துக்கு 1000 ரீல்ஸ் அனுப்பிட்டு பாத்தியானா எங்கந்தடா பாக்குறது? நான் உன்ட்டு தவறாது செய்ய வரல. நீ செஞ்சு பாரு. இப்படி பிரச்சனையை வளர்த்துட்டே போற. உன்னை தூக்கி போட்டு மிதிக்கத்தான். ஏமா இப்படி பேசுற? ஏன் நீ வேணா நல்லா பேசு. உன் குடும்பத்துக்கே பேச சொல்லியா தரணும்? ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாடிட்டு வரேன்னு சொன்னது ஒரு தப்பா? தோட என் வாழ்க்கையில விளையாடி முடிச்சிட்டாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாட போறாரு. ஐயோ ஏமா முடியாதா சார்? எக்ஸ்கியூஸ் மீ, டோன்ட் டச். தொடாத, தொடர்ந்து தாக வத்து சொல்லிக்கிட்டே இருக்க. சும்மா நச 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 நசன். படிச்ச பூனையா பக்குவமா நடந்துக்கலாம் நினைச்சா நோ மீன்ஸ் நோன்னு தெரியாத உனக்கு? பிளட்டி ராஸ்கல். கள்ளக்காதலனுடன் சிக்கிய மனைவி, கணவர் வெறிச்செயல். நியூஸ் பேப்பர் எடுத்தா இதே நியூஸ் தான் இப்பெல்லாம். டேய் கரிசு, இந்த மாதிரி சிச்சுவேஷன் இது உனக்கு வந்தா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணிருப்பேனா? அவன் சண்டை போட்டுட்டு இருக்க கேப்ல உள்ள இருந்து எஸ்கேப் ஆயிருப்பேன். எது? அத படுபாவி எந்த சிச்சுவேஷன்ல இருந்து யோசிக்கிறான் பாத்தியா? கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. எல்லாம் சரிதான். ஆனா வீடு கிளீன் பண்ணலான்னு வந்தா மட்டும் ஒருத்தன் கண்ணுல சிக்க மாட்டேங்கிறான் பாரு. இல்லாத படிப்பெல்லாம் இப்பதான் படிப்பானுங்க. வாட் ப்ரோ, ஐ லைக் கிளீனிங். எக்ஸாம்ல நானும் ஹெல்ப் பண்ணுவேன். நீ ராத்திட்ட கேட்கலாம்ல. சுத்தம் சோறு போலும் பா. நான் ஆல்ரெடி குளிச்சுட்டேன். So no cleaning work. Why don't you get help from Jay?
எதே நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன், நீ ஏன் சோட்டு மோட்டுக்கிட்ட கேட்க கூடாது? எனக்கு கிளீன் பண்ண ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை தான். பட் சோட்டுக்கு உடம்பு சரியில்லை. பாவம், அவன் நான் தான் கூட இருந்து கவனிச்சுக்கணும். ஆமா ஆமா, இந்த வெண்ணைக்கு தான் எவன்ட்டையும் ஹெல்ப் கேட்கறது இல்ல. சும்மா இருக்கறதுக்கு நம்ம ஏன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? சூப்பர் ஐடியாப்பா. என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது? யாம் இருக்க பயமே, என்கிட்ட நிறைய ஐடியா இருக்கு. எல்லா பிசினஸ்க்கும் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். என்னவா இருக்கும்? மணியா? இல்ல, என்னவா இருக்கும்? சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லிருவாங்கன்னு பயப்படுறியோ? அந்த நாய் என்ன சொன்னா எனக்கு என்ன? நான் பயப்படுறது போலீஸ்க்கு. அடச்சே, வீட்டுல மாடு மேய்க்க அனுப்புறேங்கும் போதே ஓகே சொல்லிருக்கலாம். ஆஹா, ஓஹோ, அண்டா புளியோதரை தாயா. அதுவும் பாலை சோடா. பேஷ் பேஷ். என்னையா இதுக்கு ஒரு ஆளா? போட்டு போ. அப்படியா சொல்ற? நிஜமாதான், எங்க ஃபேமிலில எல்லாரும் சொல்லுவாங்க என் வாய்ஸ் அப்படியே சிங்கம் மாதிரி இருக்குன்னு. ஏன் உனக்கு தெரியலையா? எங்க ஒரு டைம் பண்ண? நோ 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 நோ, அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீ சின்ன புள்ள, பயந்துருவ. ப்ளீஸ்டா, ஒரே ஒரு டைம். சரி, ஒரே ஒரு டைம். ரெடியா? ரெடி ரெடி. ஐயோ, நான் பயந்துட்டேன். ஐயோ, ஒரே அசிங்கமா போச்சே. டேய், உன்னை விட மாட்டேன்டா. ஆமாடா, ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். எப்ப பாரு என்கிட்டே ஏன்டா வர? ஏன்னா நீ இந்த வீட்டு பிள்ளையே இல்ல, உன்னை குப்பை தொட்டில இருந்து எது? எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏச்ச பாத்தியா அதுங்களுக்கு? டேய் ஏமா, இங்க பாரு, இவ வேணும்னே என்கிட்ட வம்பிழுக்கிறான். நான் வேணும்னு வம்பிழுக்கலடா, நீ வேண்டாம் தாடா வம்பிழுக்கிற. குட்டிச்சாத்தான் கொள்ளையில நிக்குது. என்னவா இருக்கும்? உலக அழகி நான் தான். பூம் 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 மாட்டுக்காரா. இவனா? ஊரு பொறுக்க கிளம்பியாச்சு. தனியா யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? உன்ட்ட தாண்டா உருப்படாதவனே. ஏதாவது மாட்டுலாம் நேத்து போனை செக் பண்ணா ஒண்ணுமே கிடைக்கல. ஏன்னா நான் நல்லவன். போடா ஃப்ராடு. நம்பிராத. சரி, அதை விட அது என்ன? கிச்சன்ல பாத்திரம் கழுவுன தண்ணி ஒரு பாத்திரத்துல அப்படியே இருக்கு. ஏய், அது நான் புதுசா ட்ரை பண்ண நொங்கு மீன் பாயாசம். அம்மாடியோ, நல்ல வேலை, நூலிலையும் உயிர் தப்பினேன். என்ன மச்சான், எடிட்டு சேட் பிஜிஎம் போடுறான்? என்ன விஷயம்? என்னத்த சொல்ல, நம்ம குமாருக்கு லவ் ஃபெயிலியரு. சுச்சோ, 24 மணி நேரம் பேசிக்கிட்டே எல்லாரா இருப்பானுங்க. சாப்பிட்டேன், எந்திரிச்சேன், உட்கார்ந்தேன், தூங்குனேன்னு. எப்படிடா பிரேக்கப் ஆச்சு? கடவுள் மேலாம் சத்தியம்மன்னா அவங்க அப்பா கண்ணுல 2 சொட்டு கண்ணீரை பார்த்தோம், என்ன பிளாக் பண்ணிட்டா. இப்ப யாரு திருந்துங்கடா? சேட் பண்ற பொண்ண நம்பி காதல்ல குதிக்கிறதும், சத்தியமான் காப்பாத்துவாருன்னு சொல்லி மாடியில இருந்து குதிக்கிறதும் ஒண்ணுதான். டெத் கன்ஃபார்ம். ஹே பேபி, குட் மார்னிங். டேய் லிசன், அப்பாக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சு. உனக்கு கால் பண்றேன், நாங்க பார்த்து கரெக்டா பேசிக்க. ஓகே? அப்புறம் சொல்லிட்டு வை. லவ் யூ பேபி. ஓகே, ஆல் தி பெஸ்ட். பை பை. ஹலோ, சொல்லுங்க மாமா. நான் இந்த சினிமால வர வில்லனுங்க மாதிரிலாம் இல்லைங்க. எனக்கு எல்லாமே என் பொண்ணு தானுங்க. என் பொண்ணுக்கு ஓகேனா எனக்கும் ஓகேங்க. பொண்ணுக்கு ஓகே தாங்க மாமா. தம்பி, கொஞ்சம் பொறுப்பா. இன்னைக்குதான் கயிறு, கிளிசரின்னு, நெஞ்சுவலி மாத்திரை எல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு போவேன். சோ நீ நாளைக்கு கால் பண்ணி கேட்டீங்கன்னா தெரியும் பொண்ணுக்கு ஓகேவா இல்லையான்னு. ஆட்டா பாதிலா, நீ என்ன நினைக்கிற? ஒரு டீயும் முட்டை பப்ஸும் சாப்பிடலாம் நினைக்கிறேன். தம்பி, அதை கேட்கலப்பா. என்ன ப்ராப்ளமா இருக்கும்னு கேட்டேன். அதுவா சார், எவனோ முட்டை பப்ஸுக்கும் டீக்கும் ஆசைப்பட்டு எலிய கொண்டு போய் உள்ள விட்டுருக்கான் சார். தம்பி நல்லா காமெடியா பேசுறாப்புல. டப்பு ஓனரா இருப்பான்னு பார்த்தா மக்கு ஓனரா இருக்கானே. ஏங்க ஈ போடவா? எனக்கு மட்டும் போடு. தம்பி பால் தான் குடிப்பாப்ல. இது வரைக்கும் நான் ஒரு விஷயம் சொல்ல வந்தேன், நீ காதுல வாங்கினதே இல்லல்ல. நீயா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு நீயா ஒண்ணு செய்வ. ஐ, இங்க பாடா கரிசு, ஒயிட் ஹேரு. இங்க பாலு பாட்டில். வெள்ளை முடிய புடுங்கினா பக்கத்துல இருக்க கருப்பு முடியும் வெள்ளை ஆயிடும். எத்தனை டைம் உனக்கு சொல்றது? இதான் ப்ராப்ளம். என்ன கரிசு, இதுக்கு போய் என் மேல கைய வச்சுட்ட. பக்கத்துல இருக்க எல்லா கருப்பு முடியும் புடுங்கிட்டோம்னா வெள்ளை முடியும் கருப்பாயிரும்ல. லாஜிக்கெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. பட் இந்த கொத்தவரவங்க அவ நம்பலாமா? அப்ப ஒரு முக்கியமான விஷயம். டேய், டைம் இல்ல, வந்து கேக்குறேன். பாய் பாய். ஹலோ, இப்ப கிளம்பிட்டா. நான் பண்ணதான் ஃபார் சேஞ்சுக்கு போனேன்.
இததான் சொல்ல வந்தேன், நீ கேட்க மாட்டேன்ட்ட. டை சூசு போற இடமாடாது. உன்னோட செல்ல குட்டிக்கு இந்த உரிமை கூட இல்லையா? அப்புறம் வாய மூடு. உன்னை நான் வந்து வச்சுக்கிறேன். நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஐயோ மம்மி. படிச்சு சொன்னேடா, நான் சொல்ல வரதை கேள்வின்னு கேட்டியாடா? ஆன்சரியா? இங்க பாத்தீங்களா இவனை? டே குண்டு, போய் படுத்து தூங்க வேண்டியதானடா. போ மம்மி, நீ வேற. இப்படிதான் நேத்து படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல பேய் வந்துச்சு. அச்சச்சோ, அப்புறம் பேய் துரத்த நான் ஓட பேய் துரத்த கண்ணை மூடிட்டு மூச்சு திணற ஓடுனேன் தெரியுமா? ஆனா என்னடி ஆச்சு? கண்ணை திறந்து பார்த்தா நான் படுத்த இடத்துலயே தான் ஓடிட்டு இருந்திருக்கேன். சோ உட்காந்துகிட்டே தூங்குனா பேய் வந்துன்னு எந்திரிச்சு ஓடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓ அப்படி. அது சரி, அதுக்கே சோஃபா கடியில வந்து உட்கார்ந்துருக்க? பேய் என்ன ஒவ்வொரு இடமா தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிருமில்ல, அதுக்குதான். கேட்கலாமா? கேப்பா. பேபி ஒரு கப் டீ. எனக்கு வேண்டாங்க, நான் தூங்கி எந்திரிச்சு குடிச்சுக்கிறேன். கொழுப்பு பத்தி அவளுக்கு டீ பொண்ணு எந்திரி. ஏங்க, நான் என்ன டீ குண்டாக்குலையா படுத்திருக்கேன்? எந்திரிக்க சொல்றீங்க? போய் போடுங்க. தோத்துக்கிட்டே இருக்கீங்க.